ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு அப்டேட்டில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026 இந்த ஆண்டு அதாவது 2025 டு 26 அகாடமிக் இயரில் +2 எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கான ஒரு அப்டேட் தான். ரிசல்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனாக நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கான ஒரு அப்டேட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ்லையும் சரி, இல்லை நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் இன்ஜினியரிங் வந்து படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அதாவது டிஎன்இஏ நடத்தக்கூடிய கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் மட்டுமே உங்களால் வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் போயிட்டு இன்ஜினியரிங் வந்து படிக்க முடியும். இதை எப்படி வந்து சரியான முறையில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அட்மிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கைடாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. ஏன்னா இந்த வருஷத்துக்கு உண்டான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஷெடியூலையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. முதல்ல நீங்கள் வந்து அட்மிஷன் 12th ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஷெடியூலை நீங்கள் வந்து பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எப்படிலாம் நம்ம வந்து ஐடியா பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற நீங்கள் வந்து முழுமையாக வந்து புரிஞ்சுக்கிற முடியும். சரிங்களா? ஓகே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு அப்டேட்டில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026க்கு உண்டான கவுன்சிலிங் அப்டேட்டாக தான் நம்ம இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த வீடியோவில் அவங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஷெடியூல் பற்றி நம்ம வந்து ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். இதில் மேலேயே நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ஷெடியூலுக்கான பிடிஎஃப் லிங்க்கை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். இதில் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான ஷெடியூல் தான் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற வந்து இன்னைக்கு டேட் தான், May 3 நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய போர்ட்டலும் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கான அப்ளிகேஷனும் நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்றைக்கே அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டெம்பரரி மார்க் ஷீட் அதாவது 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ அந்த ஸ்கூலில் போயிட்டு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை வாங்கி அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். சரிங்களா? லாஸ்ட் டேட் எந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஜூன் மாதம் 2 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஜூன் மாதம் 6 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து அக்சஸிங் ஒரு ரேண்டம் நம்பர் வந்து ஒரு நம்பர் வரும். அந்த ரேண்டம் நம்பர் வந்தால் தான் நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தனித்தனியாக ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஃபேக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கிங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் மேட்சாக ஏதாச்சும் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற வெரிஃபை பண்ணுறதுக்காக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஜூன் மாதம் 8 ஜூன் மாதம் 20 வரைக்கும் நம்மளுக்கு வந்து நடக்குது. கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 12 நாள் டைமில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் நேரடியாக போடுங்கிற அவசியம் கிடையாது. ஆன்லைன் மூலமாகவே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடத்தி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகும். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கீங்க, யாரெல்லாம் செகண்ட் ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கிற ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து வந்து உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாச்சும் வந்து நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரியப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிரிவன்ஸ் ரெட்ரஸல் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தாராளமாக அதை நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் வந்து தெரியப்படுத்த முடியும். அதுக்கான டைமிங் வந்து 30/6/2026 4 ஜூலை 2026 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து கிரிவன்ஸ் மூலியமாக நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கிற முடியும். இதை தாண்டி இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறதே ஒன்று வந்து நடக்கும். அந்த கவுன்சிலிங்கில் தான் நீங்கள் நேரடியாக போயிட்டு டிஎஃப்சி சென்டர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து 1லேருந்து 2 வரைக்கும் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர் வந்து கொடுப்பாங்க. அந்த டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆன்லைன்லேயே வந்துடும். நீங்கள் லாகின் பண்ணக்கூடிய பேஜ்லேயே அதில் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி அதுக்கான ரெசிப்ட் நாங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வாங்கிக்கிற முடியும். சரிங்களா? இதான் வந்து அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வருகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வாங்கணும். அதுக்கான லிங்க்குமே அவங்க டிஎன்இஏ போர்ட்டலே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படிங்கிற இந்த கேட்டகரி கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை சம்மந்தப்பட்ட அத்தாரிட்டிங்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சைன் பண்ணி சீல் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதான் வந்து இப்போதைக்கு அப்டேட். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோ வந்து பார்க்கலாம். ஏன்னா தப்பாக அப்ளை பண்ணிடாதீங்க.
நிறைய பேர் வந்து போன வருஷம் வந்து தப்பா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரோ நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் இப்போ எடிட் பண்ணலாமா, என் டாக்குமெண்ட் வந்து தப்பா வந்து மிஸ் மேட்ச் அப்லோட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எப்படி அப்ளை பண்ணணுங்கிற விஷயத்தை நீங்க கைடா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் மேண்டேட்டரியான டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு வந்து கேட்பாங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களுடைய 10th ஒரிஜினல் மார்க் ஷீட்டு, உங்களுடைய 12th ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு, உங்களுடைய டிசி எம்எஸ்ல இருக்கக்கூடிய டிசி வந்து உடனே இந்த ரிசல்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு 1 or 2 டேஸ்ல வந்து கொடுத்துருவாங்க. நீங்க படிச்ச ஸ்கூல்ல வந்து டிசி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முடிஞ்ச வரைக்கும் டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்க வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரண்டோடைய ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. இதை மட்டும் இருந்தாலே போதும், நீங்க தாராளமாக இதை வச்சு நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. ரெடியா இருந்துக்கிற சொல்லுங்க. ரிசல்ட் வந்த உடனே வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி நம்ம அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.